Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் magnification of a lens. Okay? So நம்ம எந்த லென்ஸ்னால எடுத்துக்கலாம். So லென்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும் இல்லையா? So இந்த இமேஜ் எப்படி இருக்கும் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் சைஸ்க்கு கொஞ்சம் enlarged இருக்கும். Or sometimes நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் சைஸை விட சிறுசா ஸ்மாலா இருக்கும். Or நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிற பொசிஷனை பொறுத்து என்ன ஆகும் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் சைஸ் என்னதோ அதே சைஸ் நமக்கு இமேஜும் கிடைக்குது. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் சைஸ் அண்ட் இமேஜ் சைஸ் வந்து சேமா இருக்கும் செய்யுது. ஓகே, இந்த சேஞ்ச் இன் சைஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ லென்ஸ். ஓகே, ஸோ அல்லது நம்ம எப்படி சொல்லலாம்னா இப்போ நமக்கு கிடைக்குது இல்லையா இமேஜ். ஸோ இந்த இமேஜ் சைஸ் வந்து எவ்வளோ பெருசா இருக்கு அல்லது எவ்வளோ சிறுசா இருக்கு when compared to the object size, that we can call it as the magnification. Okay, so how big or how small the image size when compared to the object size is nothing but just magnification of a lens. சரியா? so இது வந்து என்ன சிம்பிள்ல ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா magnification small m. okay, so m என்ன எதை வந்து டினோட் பண்ணுது magnification of a lens. okay, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கோம். இங்க வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றோம். சோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம f க்கும் 2f க்கும் நடுவுல வச்சிருக்கோம்னு வெச்சுக்கலாம். சோ அந்த ஆப்ஜெக்ட் உடைய சைஸ் அதாவது ஆப்ஜெக்ட் உடைய ஹைட் வந்து h அப்படி எடுத்துக்கோம். ஓகேவா? சோ இந்த ஆப்ஜெக்ட் குள்ள இமேஜ் நமக்கு எங்க கிடைக்குது beyond 2f ல கிடைக்குது. ஓகே, சோ இந்த இமேஜ் உடைய சைஸ் அல்லது இமேஜ் உடைய ஹைட் என்னன்னு எடுத்துக்கறோம் அப்படினா h dash அப்படினு எடுத்துக்கறோம். ஓகே, so இந்த ஆப்ஜெக்ட் சைஸும் இந்த இமேஜ் சைஸ் என்ன ஆகுது நமக்கு வேரி ஆகுது. ஓகே, சோ அப்ப இங்க மேக்னிஃபிகேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? so magnification is equal to, how we can find the magnification? We have to compare the object size and the image size. Okay, or we have to find the ratio between the image size and the object size. Okay, so எப்படி கண்டுபிடிப்போம்? So image height is divided by object height. Okay, so magnification is nothing but is defined as the ratio of the image height to the object height. இத நம்ம பண்ணோம்னா ஈஸியா நமக்கு magnification கிடைச்சிரும். ஓகே, or இதுக்கு வந்து நம்ம image height மேல என்ன பண்ணலாம் h dash and object height க்கு மேல என்ன பண்ணலாம் h. so you can write m is equal to h dash divided by h. okay, and இது வந்து நம்ம மேக்னிஃபிகேஷன் வேற ஒரு மெத்தட்லயே கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படினா இங்க பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆப்டிக் சென்டர்ல இருந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் it is denoted by the symbol u. okay, அதே மாதிரி ஆப்டிக் சென்டர்ல இருந்து இமேஜ் பொசிஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் so this is image distance and it is indicated by v. okay, இந்த ரெண்டு தெரிஞ்சாலும் நம்மளால மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க முடியும். okay, so how? so the formula is magnification is equal to, you have to compare these two. You have to find the ratio between image distance to the object distance. Okay, so அப்ப எப்படி எழுதுவோம் image distance divided by object distance. இப்படியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, so image distance வந்து என்னது நமக்கு v. so you can write v and object distance வந்து என்னது இருக்கு u. ஓகேயா? சோ நமக்கு வந்து சப்போஸ் இப்போ ப்ராப்ளம்ல இமேஜ் ஹைட் ஆப்ஜெக்ட் ஹைட் கொடுத்திருக்காங்க மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அதே மாதிரி இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிங்கன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். சோ இந்த ரெண்டு ஃபார்முலாலயுமே இப்போ சப்போஸ் உங்களுக்கு m உடைய வேல்யூ வந்து is greater than 1 ஆ இருந்துச்சுனா ஓகே, இந்த m உடைய வேல்யூ உனக்கு 1 ஐ விட கிரேட்டரா இருந்துச்சுனா அங்க கிடைக்கிற இமேஜ் எப்படி இருக்கும் அப்படினா enlarged இமேஜா கிடைக்கும். ஓகே,
ஸோ அதே மாதிரி இப்போ மேக்னிஃபிகேஷன் வேல்யூ வந்து லெஸ்ஸர் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிற இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஆர் டிமினிஷ்ட் இமேஜா இருக்கும். ஓகே, ஸோ m greater than 1 இருந்தால் என்ன இமேஜ் கிடைக்கும்? enlarged. and m lesser than 1 இருந்துச்சுன்னா ஸ்மால் அல்லது டிமினிஷ்ட் இமேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாமா? இப்போ m is greater than 1 அப்படின்னா இப்போ m வேல்யூ எனக்கு எப்போ greater than 1 ஆகும்? ஸோ நியூமரேட்டரில் எனக்கு அதிகமான வேல்யூஸ் இருந்து டினாமினேட்டரில் கம்மியான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? greater than 1 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமேஜ் ஹைட் வந்து 10 வச்சுக்கிறோமே. ஓகே, அண்ட் ஆப்ஜெக்ட் ஹைட் வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் உனக்கு என்ன ஆயிருது? your answer is 5 cm. ஓகே, ஸோ இட் இஸ் greater than 1. ஓகே, ஸோ greater than 1 கிடைக்கணும்னா கண்டிப்பாக உனக்கு என்ன இருக்கணும்? நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்கணும், டினாமினேட்டர் லெஸ்ஸராக இருக்கணும், which means the image height must be greater than the object height. ஓகே, அப்போ ஆப்ஜெக்ட் ஹைட்டை விட இமேஜ் ஹைட் கூட இருக்கனால என்ன அர்த்தம்? enlarged கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி if lesser than 1 எனக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் lesser than 1 அப்போ என்ன அர்த்தம்? இது அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஹைட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? இப்போ அதிகமாக இருக்கணும், இமேஜ் ஹைட் வந்து லெஸ்ஸராக இருக்கணும். ஓகே, ஸோ யூ கெட் த ஆன்சர் as 0.2 which is lesser than 1. ஸோ அப்போ என்ன மீன் பண்ணுறாங்க? ஆப்ஜெக்ட் ஹைட் இஸ் கிரேட்டர் தேன் தி இமேஜ் ஹைட். தட் மீன்ஸ் இமேஜ் ஹைட் எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஸ்மாலாக இருக்கு. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது என்லார்ஜ்டு இருக்கு, லெஸ்ஸர் தேன் 1 இருக்கும்போது ஸ்மால் இருக்கு, ஸ்மால் இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஓகே, நம்ம ஆல்ரெடி லென்ஸ் ஃபார்முலானா என்னன்னு பார்த்துட்டோம். இது என்ன அப்படின்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ திஸ் இஸ் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள பொருள் வந்து தெளிவாக தெரியாமலோ இல்லை தூரத்தில் உள்ள பொருள் வந்து தெளிவாக தெரியாமலோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போவோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய லென்ஸ் நம்மளுக்கு மாற்றி மாற்றி போட்டு எதில் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, கிளாஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. என்ன ஃபோக்கல் லென்த்தில் வந்து நம்ம கிளாஸ் போடணும் அப்படிங்கிறத அவங்க நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னா நம்மளுக்கு லென்ஸ் வந்து மேக் பண்ணுறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்போம். ஓகே, ஸோ லென்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லென்ஸ் கொடுத்துட முடியாது இல்லையா? ஸோ என்ன ப்ராப்ளமோ அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரியான லென்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ்ட்டு போனோன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஃபோக்கல் லென்த் தேவைங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த். அண்ட் நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியலினுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ தேவைப்படும். ஓகே, ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்ம எந்த சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இப்படி போடுவோம் இல்லையா? மியூ. ஓகே, ஸோ அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் தேவைப்படுது. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீன்ஸ் வாட்? இஸ் நத்திங் பட் ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு ஸ்லோ த லைட் இஸ் ட்ராவலிங் இன் தட் மீடியம். ஓகே, ஸோ அந்த மெட்டீரியலில் லைட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அல்லது எவ்வளோ ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுது, இதுதான் வந்து நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, எந்த ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் எடுத்துக்கிட்டாலும் இட் ஹாவ் த டிஃப்ரெண்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ கண்டிப்பாக அவங்க எடுக்கிற அந்த மெட்டீரியல்ஸ்க்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ அது அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற லென்ஸ்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அவங்களுக்கு தேவை. இப்போ இந்த லென்ஸ் இருக்கு, இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த பார்ட் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னுடைய ஒரு பார்ட் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் வந்து இட் இஸ் பிலாங்ஸ் டு அனதர் ஒன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னுடைய சென்டரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அண்ட் அதே மாதிரி இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த சென்டர்ல இருந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோமா? இந்த லென்ஸ் இந்த இதனுடைய
இங்க இருந்து இங்க நம்ம மார்க் பண்ணோம்னா this is radius of curvature. இது 1 ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இங்க இருந்து இங்க மார்க் பண்ற center of curvature க்கு மார்க் பண்றது என்னது? That is radius of curvature 2. So அல்லது இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். இங்க இருந்து இந்த end வரைக்கும். Okay, so that is radius of curvature. Okay, so இந்த ரெண்டு வேல்யூமே தெரிஞ்சிருக்கணும். Okay, so lens make பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். So இங்க இருந்து இங்க this is R2. Okay, so they must know R1 and R2. Okay, அப்ப lens make பண்ணும்போது என்னெல்லாம் தேவைன்னு பாருங்க. Focal length. Okay, அந்த lensக்குள்ள focal length தேவை. And mu, which is nothing but refractive index. So refractive index அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் உடைய refractive index கண்டிப்பா தேவை. And R1 and R2 is nothing but radius of curvature of a lens. Okay, so இது மூணையும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா. Okay, so 1 by f is equal to mu minus 1 by R1 minus 1 by R2. Okay, so இந்த ஃபார்முலா தான் lens makers formula. So இந்த ஃபார்முலா வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, லென்ஸை மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி டிரைவ் பண்ணாங்கங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை, அது வந்து நம்ம ஹையர் கிளாஸஸ்ல படிச்சுக்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் ரிலேட் பண்ற ஃபார்முலா இது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் they are making the lens. புரியுதா? ஸோ f is nothing but is denoting the focal length and mu is nothing but is denoting the refractive index and R1 and R2 is nothing but radius of curvature. Okay, so இதை வச்சு they are making the lens. Okay, thank you students. Students, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா subscribe பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.